ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்மந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் பேங்க் எண்ணுக்கும் டேட் ஆஃப் பர்த்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த சொல்லி புலம்ப கூட செஞ்சுருப்பாங்க சார். என்கிட்ட சம்பளம் வருது, வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, பேங்க்கில் விழுந்த செகண்டில் இஎம்ஐலேருந்து வீட்டு வாடகைலேருந்து கரண்ட்டு பில்லேருந்து எல்லாத்துக்கும் காணாமல் போயிடுது. சரி, ஓகே, ஒரு எஃப்டி மாதிரி போடலாம், ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி பண்ணலாம்னு நினச்சா அதை பாதியிலே பிரேக் பண்ணி எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துடுது. என்னோடய பேங்க்கில் கேஷ் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு சார். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முதல்ல மெயினான காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இதில் என்ன இருக்குது? கண்டிப்பாக அவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு அவங்க பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்குறாங்க. அந்த நம்பரும் அவங்களுக்கு அது ஒரு கனெக்டிவிட்டியோடு இருக்கணும். அவங்க வச்சுருக்க டோட்டல் நம்பர், அவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு எது பொருத்தமான நம்பரோ அந்த நம்பரு அந்த பேங்க் அக்கௌண்ட்டு எப்படியும் ஒரு டிஜிட், எப்படி 10லேருந்து 15 டிஜிட் எல்லாத்துக்கும் இன்றைக்கி இருக்கும். வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்தாலும் அது கம்மி யாருக்கும் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோடு நம்பரும் சேர்ந்துருக்கு. ஆமாம், கோடு நம்பரும் சேர்க்கணுமான சேர்க்கணும். அதான் இப்போ ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கணுமா, இல்லை இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்களோட பேங்க்குன்னு ஒரு நம்பரை கொடுப்பாங்க இல்லையா சார், அந்த மாதிரி பேங்க் புக்கில் கொடுக்குற அந்த நம்பர் எடுத்துக்கணுமா சார்? கரெக்டாக கேட்டீங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு சேர்க்கணுமா வேண்டாமா? பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்ட்ரெச்சியாக நீளமாக கொடுத்துட்டு எப்படி இருக்கோ அதெல்லாம் சேருங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு அது தனியாக போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதை சேர்க்க வேண்டாம், அது தேவையில்லை. உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு உங்களுக்கு கோடு நம்பரும் கொடுப்பான், அதோடு சேர்த்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வருது, அந்த நம்பரை போட்டால் தான் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்கிற யாருக்கு இருக்கோ அதுவும் சேரும். அது இல்லாமல் வெறும் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் இது தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது கணக்கு இல்லை. இப்போ நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். அப்படி பார்க்க போகும்போது ஒரு பேங்க் அக்கௌண்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து ஒன்று இருக்குது. உங்கள் டேட் ஆஃப் அது சொல்கிறேன், ஏதோ ஒரு டேட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் இப்போ நான் இப்படியே சொல்கிறேன். உங்கள் டேட் ஆஃப் பர்த்து 9/9/1980. ஒன்று சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். 9/9/1980 நம்ம ஃபார்மேட் படி பார்த்திங்கன்னா 9/9 அந்த 1980 கூட்டினா 9 எகைன் 9, அப்போது 4/9 இப்படி தான். இதான் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நம்பர் இருக்குன்னு இருக்கக்கூடாது. அப்படின்னாக்கா அதே 9 கூட்டினா எல்லாத்தையும் கட்டி அந்த ஒரு 10லேருந்து 15 டிஜிட் வரைக்கும் கூட்டினா அதே 9 நம்பர் இருந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு எல்லாமே ஹெவியாக இருக்கும். டிரான்சாக்ஷன்லாம் பெரிய பிஸ்னஸாக இருக்கும். அதே 9 இருந்திருந்தால் பெரிய டிரான்சாக்ஷன் இருக்கும், ஹெவி அமௌண்ட்டாக இருக்கும், மணி ஃப்ளோட்டிங் ஜாஸ்தி இருக்கும், டிரான்சாக்ஷன் ஹெவியாகவே இருக்கும். ஒரு சின்ன டிரான்சாக்ஷனே இருக்காது, எல்லாமே ஹெவியாக இருக்கும். சந்தோஷம்தான். ஆனால் அதுக்கு பதில் கூட்டினா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஃபுல்லாக டோட்டலாக கூட்டிட்டு 2ஆம் நம்பர் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த பேங்க்கில் கண்டிப்பாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணமே இருக்காது, பணமே சேராது. ஏன், நீங்கள் லோனே வாங்கியிருந்தோட லோனு கூட உங்களால் கட்ட முடியாமல் இருக்கும். அவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குன்றீங்களா? ஆமாம். சரி, இப்போ என்னென்னா சார், ஐஎஃப்எஸ்சி கோட் தான் நீங்கள் பார்த்து ஒரு பேங்க்கில் போய் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கூட நமக்கு எந்த பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோட்னாலும் தட்டினா வந்துட போகுது நெட்டில், அதை பார்த்துட்டு நம்ம பேங்க்கை முடிவு பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுடைய பேங்க் நம்பர், உங்களுக்கு தரக்கூடிய பாஸ்புக்கோட நம்பர் தான் நீங்கள் பார்க்கணுன்றப்போ நமக்கு ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு தானே சார் நம்பர்ஸே தெரியும். அது அவங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்து. ஓகே சார், நமக்கு நேரம் இருக்கணும் அப்படின்றீங்களா? நேரம் சரியாக இருந்தால் அது சரியாக இருக்கும். அது சரி, அதுக்கு நான் இப்படி கூட ஒரு வார்த்தை சேர்த்து கூட சொல்லாமல் இந்த கேள்வியை பற்றி தேவைப்படுது. இது நான் ரொம்ப பேருக்கு பர்சனலாக எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதில் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். நம்மகிட்ட ஃபார்மேட் படி நியூமராலஜி படி பேர் யாரெல்லாம் அமைச்சிட்டிங்களோ நீங்கள் பேங்க்கில் போய் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு என்ன நம்பரு கனெக்ட் ஆகுதோ அந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம போய் இந்த நம்பர் வேணும் அந்த நம்பர்லாம் கேட்க முடியாது. அதெல்லாம் கேட்கலாம், ப்ரைவேட்டில் கேட்கலாம், அது கூட முடியாது, அங்கே கம்ப்யூட்டரில் தான். இல்லை கவர்மெண்ட்டில் கூட கேட்கலாங்க. என்ன கேட்டால் முடியாதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம போகிறோம் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம்னாக்கா இன்றைக்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு நம்பர் இன்றைக்கே கொடுன்னு தான் நம்ம கேட்போம். அப்படி கேட்டால் பேங்க்லேயும் அவங்க கொடுக்க முடியாது. ஏன்னா அங்கே சீரியல் பிரகாரம் போகும். ஏற்கனவே நம்பர் போயிருக்கு, நீங்கள் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னு நம்ம பணத்தை கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நம்பர் அலர்ட் ஆகிடும். நீங்கள் போய் ஒரு ரிக்வஸ்ட் வைங்க, சார் எனக்கு இந்த நம்பர் கூட்டினா வரணும், அது ஹெல்ப் பண்ணணும். அவங்க கூட்டினா இந்த நம்பர் வரணும், நான் வெயிட் பண்ணுறேன், ஒரு வாரம் 10 நாள்னா கூட நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் பொறுமையாக அந்த நம்பர் வரும்போது எனக்கு கூப்பிடுங்க சார், நான் வந்துடுறேன், ஃபோனில் கேட்டால் நான் வரனாலும் வரேன். இல்லை இப்போ வந்துனாக்க அந்த நம்பர் அந்த நேரத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கள், நான் உட்காந்துடுறேன், அந்த நம்பர் எனக்கு கொடுங்க சார் அப்படி ரிக்வெஸ்ட் பண்ணாக்கா அவங்க வெயிட் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க ஹெல்ப் பண்ணலாம்.
இது ஹெல்ப் தான் பண்ண முடியும் அவங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்காக, ஏன்னா அவங்க வேலை பார்க்குறதுக்கு பெரிய வேலை, உங்களுக்காக உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. ப்ரைவேட்டில் இருக்கும்போது செய்யலாம், அவங்களுக்கும் வேலை தான் இருக்குது. இதே மாதிரி தான் அவங்களுக்கும் ப்ரைவேட்டுக்கு கஸ்டமர் தான் அவங்களுக்கு முக்கியன்றதுனால அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். அப்போ உங்கள் நம்பரை நீங்கள் தேவைப்படும் போது நீங்கள் கேட்டு பெறலாம். ஆனால் பேர் மாற்றிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும், ஆப்போசிட் நம்பரில் போய் உட்காராது. அதனால் வந்துட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி 9/9/1980 இருக்கிறவங்க உங்களுக்கு கூட்டின்னு கரெக்டாக அந்த 10 டிஜிட்டோ 15 டிஜிட்டோ இருந்தால், அதே 9ல் இருந்தாக்கா ஹெவியாக டிரான்சாக்ஷன் வரும். அதாவது உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறதுல நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. நான் திருப்பி ஒரு விளக்கமாக சொல்கிறேன். இந்த நம்பர் உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு புதுசாக அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணுறீங்க, கூட்டினா 9 வர மாதிரி வந்துடுச்சு. நாங்கள் இப்போ தாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போன வாரம் வந்துடுச்சிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் என் ப்ரோக்ராம் பார்க்க போகும்போது நீங்கள் சொன்னீங்க ஹெவி டிரான்சாக்ஷன்லாம் இருக்கும், எனக்கு ஒன்றுமே இல்லையே சார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் சொல்கிறதுல எல்லாத்துலேயும் வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னாக்கா அதை வந்து நீங்கள் அப்படி அந்த ஸ்பாட்டில் பார்த்தா அது இல்லா மாதிரி தெரியும், அப்படி அர்த்தம் கிடையாது. நீங்கள் மிடில் கிளாஸாக இருக்கலாம், சின்ன பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். எப்போ ஆரம்பிச்சிங்க? போன வாரம். நான் சொன்னது என்ன இப்போ சொன்னேன், பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும், ஹெவி டிரான்சாக்ஷன் வேணும். அப்போ அது இல்லைன்னு அப்படின்னு நான் இருக்குன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஏங்க போன வாரம் தானேங்க ஆரம்பிச்சிங்க, அதுக்குள்ள ஹெவி டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் வரப்போகுதுன்னு அர்த்தம். இனிமேல் ஹெவி டிரான்சாக்ஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இனிமேல் ஃபேக்ட்ரி ஆரம்பிப்பீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, கிடைச்சிருச்சுன்னா, நடந்துருச்சுன்னா, உங்களை நீங்கள் ஆர்டினரி பர்சனாக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, சின்ன பட்ஜெட்டில் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஸ்மால் ஸ்கேலில் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் பெரிய லெவலில் அந்த நம்பர் உங்களுக்கு கொண்டு போய் விட்டுருன்னு அர்த்தம். அதுதான் அங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு அப்படிலாம் கூட கேட்டிருக்கிறாங்க, ஐயா நீங்கள் இப்படி சொன்னீங்க, நான் அப்படி இல்லையே. சரிங்க, நீங்கள் எப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க? இப்போ தான். ஒரு வாரத்தில் ஓப்பன் பண்ணி ஒரு வாரத்தில் நடக்குமா? வரும்னு நான் சொல்கிறேன். ஓ அப்படி சொன்னீங்களா? அதான் நான் அந்த வார்த்தை சொல்லலை அவங்களுக்கு. அப்படி அதாவது இப்படி ஆரம்பித்தவங்களுக்கு இப்படி இனிமேல் தான் வரப்போகுதுன்ற வார்த்தையை சொல்லலை இல்லை அவர், அதனால் அப்படி புரிஞ்சுக்கிட்டார். அவருக்காகவே இந்த வார்த்தை சொல்லப்படுது. அவருக்கு இல்லை, அவரை மாதிரி உள்ளவங்களுக்கு. அதனால் உங்களை நீங்கள் அந்த மாதிரி இப்போ தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அந்த பிஸ்னஸ் இப்போ தான் டச்சே பண்ணுறீங்க. நீங்கள் இல்லைங்க நான் 20 வருஷம் பிஸ்னஸ் பண்ண கூட சொல்லிக்கிங்க, ஆனால் இந்த மாதிரி கனெக்டிவிட்டியோட நம்பரை இப்போ தான் எடுக்கிறீங்க அப்படி கூட வச்சுக்கிறீங்க. உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். அந்த நம்பருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. கூட்டினீங்கன்னா அதே நேரத்தில் உங்களுக்கு எல்லா நம்பரும் கூட்டிகிட்டு முடியும் போகும்போது 60ன்னு முடியுதுன்னு வைங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. அப்போது 60ன்னா 6 தான் நம்ம நினைப்போம், 0 விட்டுருவோம். அந்த மாதிரி வரக்கூடாது. ஜீரோவில் வந்ததுனாக்கா அந்த பேங்க் அக்கௌண்ட் யார் வச்சுருந்தாலும் உங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் 0வாக தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் நில் பேலன்ஸ்லேயே இருக்கும். அதேமாதிரி தொடர்ந்து 0000000 சில பேர் அப்படி வச்சுருப்பாங்க. 00 போட்டு நம்பர் கடைசியில் ஒரு 2 நம்பர் இருக்கும், மொத்தம் 0 இருக்கும். அங்கேயே சரி சில பேங்க்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 நம்பர் கொடுத்துருவாங்க, நடுவில் ஒரு 5 0 6 0 அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறது சார்? அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு அது கம்ப்யூட்டரைஸில் போடும்போது அவங்களுக்கு 0ன்னு போட்டு அது ஒரு கனெக்ட் ஆகுன்றதுக்காக அதுக்காக சில பேர் போடுவாங்க. ஆனால் இங்கே நான் சொல்ல வர்றது வந்துட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எது, சில பேர் பிரிப்பாங்க. உங்கள் நம்பர் இது தான், அது கோடு நம்பர். நீங்கள் கோடு நம்பரே போடலை, உங்கள் நம்பர் போட்டாவே உங்களுக்கு பாஸ் ஆகுது அப்படின்னாக்கா உங்கள் நம்பர் வரைக்கும் அந்த இடத்துல தொடர்ந்து 0 வர வேண்டாம். 10 டிஜிட் இருக்குது, தொடர்ந்து 5 0 அந்த மாதிரி 0லாம் வரக்கூடாது. இருந்தால் அக்கௌண்ட் 0லே தான் இருக்கும். அதே மாதிரி 99 1980 அப்போ 99 4 9 இருக்குது. 2க்கு பதில் சொல்லிட்டேன். 7ன்னு இருந்துச்சு இது அக்கௌண்ட் கூட்டினாக்கா அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போது நல்லா பயங்கர டிரான்சாக்ஷன் இருக்கும். 9 இருந்தால் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பணம் எதுவுமே உங்களுக்கு சொந்தமாக இருக்காது, எல்லாம் அவுட்டிங்லேயே இருக்கும், அவுட் சைட்லேயே இருக்கும், திரும்ப வரவே வராது. 8ல் கூட்டினா 8 இருக்குது, உங்களை வந்துட்டு நஷ்டத்தில் தான் போய் விட்டுருக்கோம். 3 இருக்குது, டிரான்சாக்ஷன் இருந்துகிட்ருக்கும். 4 இருக்குது, ஹெவியாகவே இருக்கும். 5ல் இருக்குது, அந்த நம்பர் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஒன்றும் கொடுத்துருக்காது. 6 பல பிஸ்னஸ் பண்ண வைக்கும். 1ல் இருக்குது, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸும் உங்களை 1ஆம் நம்பரில் கொண்டு போய் விட்டுரும். அப்போது ஒரு டேட் ஆஃப் பர்த்துக்கு அந்த நம்பர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி சொல்லுதோ அந்த சொல்கிற நம்பர் தான் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதில் கனெக்டிவிட்டி இல்லாதது உங்கள்கிட்ட அங்கே இருக்குதுன்னு சொன்னால் அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய இம்பேக்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் காமிச்சிடும்.
அதனால் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லேயும் ஆடிங் நம்பர் கூட்டி எண்ணு உங்கள் டேட்டுக்கு கனெக்டிவிட்டியோடு இருக்கணும், கனெக்டோடு இருக்கணும், கரெக்டாகவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாக்கா உங்களுடைய லைஃபினுடைய குரோத்து, வளர்ச்சி பன்மடங்கும் உயர்வதற்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு சப்போர்ட். கண்டிப்பாக சார். ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருந்தது அப்படின்னா செய்யக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து, வாங்கக்கூடிய வீட்டோட இஎம்ஐலேருந்து, கார் லோன்லேருந்து எல்லாமே சரிவர நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் அவங்களுடைய பேங்க் நம்பர் வந்து இனிமேல் சரிவர வச்சு அவங்களுடைய லைஃப்லையும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பாக இந்த ஒரு பதிவு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.